ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். இந்த மெடிசினல் பர்பஸ் இல்லை நம்ம போய் ஒரு மூலிகை பறிக்கிறது இந்த மாதிரியானதுக்கெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இது போட்டு தான் நம்ம இந்த தலைமுடிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இதற்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கண்கள் நன்றாக இருப்பதற்கும் நம்மளுடைய மனது சந்தோஷமாக இருப்பதற்கும் நம்ம வந்து சந்திர பகவானை வேண்டுகிறோம். ரெண்டாவது திங்கக்கிழமை. என்னைக்கு போய் நீங்கள் சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான். அரிசி தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, இரவு நேரத்தில் நம்ம தூங்க முடிய மாட்டேங்கிறது. ஸோ நல்ல தூக்கம் வரணும்னா செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி இரவு 8 to 9 இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வணங்குறதோ இல்லை நவகிரகத்தில் செவ்வாயை வணங்குறதோ ரொம்ப விசேஷம். செவ்வாய் இன்னத்துக்கு கூட ரொம்ப விசேஷங்க. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனைகள் தீருவதற்கு, புத்தி கூர்மை, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா கிரகிச்சுக்கணும். குழந்தைகளுக்கு எஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. புதன்கிழமை உங்களுக்கு எந்த விதமான ஞாபக மறதி அப்படிங்கிறது வராது, ஞாபக சக்தி பெருகும். இதுக்கு யாரை போய் வணங்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணு தான். அதாவது பத்திர பதிவு செய்யறதுக்கு புதன்கிழமை ரொம்ப விசேஷமானது. எல்லாம் இருக்குது, நமக்கு வசதி இருக்குது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா எத்தனை வசதி இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனப்படாது. வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கி இந்த டைமில் நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட தீபம் ஏற்றுறதோ இல்லை வந்து நமக்கு மானசீகமான குரு இருப்பாங்க, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, மகா பெரியவா. ஸோ மகான்களினுடைய வழிபாடை நாம் விடாமல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் குலம் தழைக்கும். வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரவாரத்தில் ஸோ 3 நாள் துர்கை வழிபாடு செய்கிறதோ இல்லை வந்து மகாலட்சுமிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தாமரை பூவினால் அர்ச்சனை பண்ணுறது, வெள்ளிக்கிழமையில் மாரியம்மன் ஆலய வழிபாடு, புத்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது, இதை மாதிரி எல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். திருமண தடைகள் எல்லாமே நமக்கு விலகும். சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் நம்ம வழிபாடு சனி பகவானுக்கும் யமதர்மனுக்கும் வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர், வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கிழமைகளினுடைய அவசியம் என்ன, நம்ம எந்தெந்த கிழமையில் என்னென்ன பண்ணலாம், கிழமைகளுக்கு வந்து நம்ம எப்படி அதை பயன்படுத்தி கொள்ளலாம் கிழமைகளை அப்படிங்கிறது தான். இந்த கிழமைகள் வந்து வாரத்தில் 7 நாட்கள் இல்லையா? இந்த 7 நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானினுடைய 7 குதிரைகள். இந்த 7 குதிரைகளையும் தான் அவர் தேர்ல பூட்டி ரத சப்தமியில் அவர் வராரு. இந்த 7 நாட்கள் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு உண்டான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரியனை வந்து நம்ம உறவுகளில் வந்து பார்க்கும் பொழுது அப்பாவை வந்து சொல்றோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஸோ நம்ம புதுசாக ஒரு ஆயுர்வேதம் நீங்கள் போய் ஒரு பாடி மசாஜ் பண்ண போறீங்க, இல்லை நம்ம ஏதாவது மருந்து வந்து சாப்பிட போறோம். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஔஷதம்னு சொல்றது. இந்த மெடிசினல் பர்பஸ் இல்லை நம்ம போய் ஒரு மூலிகை பறிக்கிறது இந்த மாதிரியானதுக்கெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இது போட்டு தான் நம்ம இந்த தலைமுடிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இதற்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்போ ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் சம்மந்தப்பட்டது தான் இன்னைக்கு ரொம்ப வைரலாகவும் இருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு டிப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது திங்கக்கிழமை. சந்திரன் வந்து எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகாரகன். நம்மளுடைய உடம்புல வந்து வலது பக்கம் சூரியனும் இடது பக்கம் சந்திரனும் தான் ஆளுகிறார்கள். வலது கண் வந்து சூரியனும் இடது கண்ணு வந்து சந்திரனும். கண்கள் நன்றாக இருப்பதற்கும் நம்மளுடைய மனது சந்தோஷமாக இருப்பதற்கும் நம்ம வந்து சந்திர பகவானை வேண்டுகிறோம். ஸோ திங்கக்கிழமையில உங்களுக்கு மனசு ரொம்ப கவலை இருக்கு, இல்லை மனசுல வந்து எனக்கு வந்து ரொம்ப குழப்பங்கள் இருக்கு, இல்லை ஒரு பயம் இருக்கு, இது எல்லாத்துக்கும் என்னைக்கு போய் நீங்க சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான். ஸோ இந்த திங்கக்கிழமையில நம்ம வந்து அரிசி தானம் பண்றதும் ரொம்ப விசேஷம். குடும்பம் வந்து ஒத்துமையா இருக்கும். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா பிள்ளைங்க இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு நிம்மதி இருக்கணும்னா அது திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு அரிசி தானம் பண்ணி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்.
அது மட்டும் இல்லை, திங்கக்கிழமை தான் நமக்கு தூக்கத்திற்கு உண்டான ஒரு நாளும். நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, இரவு நேரத்தில் நம்ம தூங்க முடிய மாட்டேங்கிறது. ஸோ நல்ல தூக்கம் வரணும்னா திங்கக்கிழமை சாயந்தரம் போய் நவகிரகத்தில் சந்திரனுக்கு விளக்கேற்றி கோவிலுக்கும் அரிசி தானம் பண்ணிங்கன்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் வரும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவுகளுக்கான ஒரு நாள். இரத்த சொந்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அண்ணன் தம்பி அக்கா தங்க, இந்த மாதிரி உடன் பிறந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை. ரெண்டாவது, செவ்வாய்க்கிழமை நமக்கு ஹெல்த்தும் கூட. நம்ம ரத்தத்தை ஆளக்கூடியது. உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கேன்சர், இந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாமே வந்து டியூஸ்டே தான். ஸோ செவ்வாய் வந்து நம்மளுடைய ரத்தத்தை ஆளுகிறதுனால நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, அதே மாதிரி இரவு 8 to 9, இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வணங்குறதோ இல்லை நவகிரகத்தில் செவ்வாயை வணங்குறதோ ரொம்ப விசேஷம். செவ்வாய் இன்னத்துக்கு கூட ரொம்ப விசேஷங்க. எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனைகள் தீருவதற்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டு கடன் பிரச்சனைகள், அப்புறம் மற்றவங்கள்ட்ட நம்ம வாங்கிட்டோம் திரும்பி கொடுக்க முடியல. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, இரவு 8 to 9, இந்த டைம்ல நம்ம வந்து தீபம் ஏற்றுவதோ இல்லை நரசிம்ம பெருமானுக்கு ருண விமோச்சன மந்திரம் இதை சொன்னாலும் நமக்கு கடன் தீரும். புதன்கிழமை வந்து நமக்கு புத்தி கூர்மை. நம்ம நல்லா படிக்கணும், நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லா கிரகிச்சுக்கணும். குழந்தைகளுக்கு எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வந்து ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரஸ்வதி தேவி, விநாயக பெருமான், ஹயக்ரீவர், இவங்க 3 பேரையுமே புதன்கிழமையில நீங்க வணங்கினா உங்களுக்கு எந்த விதமான ஞாபக மறதி அப்படிங்கிறது வராது, ஞாபக சக்தி பெருகும். இதுக்கு யாரை போய் வணங்கணும் அப்படின்னா மகாவிஷ்ணு தான். ஸோ நீங்கள் ஒரு மகாவிஷ்ணு கோவிலுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, மகாவிஷ்ணு கோயில் போகிறது, இது எல்லாமே புதன்கிழமை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். புதன்கிழமையில வந்து நமக்கு இன்னொன்னும் கூட பூமி அப்படின்னு சொல்றது, பூமி அதாவது பத்திரப்பதிவு செய்யறதுக்கு புதன்கிழமை ரொம்ப விசேஷமானது. ஸோ ஒரு வீடு போய் பார்க்குறோம், வாஸ்து தோஷ நிவர்த்தி பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம புதன்கிழமையில நீங்கள் பண்ணலாம். மகாவிஷ்ணு வழிபாடை புதன்கிழமையில செய்ய நமக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். குருவாரம் வியாழக்கிழமையில நமக்கு என்னன்னா, குருவினுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு குழந்தை செல்வம் வரும். ஸோ எல்லாம் இருக்குது, நமக்கு வசதி இருக்குது, ஆனால் குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா எத்தனை வசதி இருந்தாலும் நமக்கு அது பிரயோஜனப்படாது. ஸோ குரு வாரத்தில் நமக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்கணும், நம்மளுடைய குலம் தழைக்கணும். அந்த குலம் தழைப்பதற்கு குரு வாரத்தில் நம்ம யாரை வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை தான். வியாழக்கிழமையில குரு பகவானை வணங்கி நம்மளுடைய குழந்தை செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். குரு ஹோரை அப்படிங்கிறது காலை 6 to 7, அதே மாதிரி இரவு 8 to 9. இந்த டைம்ல நம்ம போய் தெய்வத்துக்கிட்ட தீபம் ஏற்றதோ இல்லை வந்து நமக்கு மானசீகமான குரு இருப்பாங்க, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா, மகா பெரியவா, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ மகான்களினுடைய வழிபாடை நாம விடாம பண்ணோம் அப்படின்னு சொன்னா குலம் தழைக்கும். வெள்ளம் வந்து அன்னைக்கு தானம் பண்ணலாம். எந்த கோவிலுக்கு வேணாலும் குரு வாரத்துல வெள்ளம் தானம் பண்ணீங்கன்னா குருவினுடைய தோஷம் நீங்கும். வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரவாரத்துல நமக்கு நல்ல கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணை அமைய வேண்டும். இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு சுக்கிரனினுடைய ஆதிக்கம் அன்னைக்கு நிறையவே இருக்கும். இந்த சுக்கிரன் சரியில்லை, ஜாதகத்துல நமக்கு சரியில்லை அப்படிங்கும் பொழுது திருமண தடை இருக்கலாம், இல்லை திருமணமாகி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை திருமணத்திற்கே ஆரம்பமே நமக்கு எப்போ பார்த்தாலும் தடைகளாகவே இருக்கலாம். அதனால திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா வெள்ளிக்கிழமையை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். வெள்ளிக்கிழமையில இந்த சுக்கிரஹோரை வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ராகு காலமும் ரொம்ப விசேஷம்தான். ஸோ 3-4 துர்க்கை வழிபாடு செய்யறதோ இல்லை வந்து மகாலட்சுமிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தாமரை பூவினால் அர்ச்சனை பண்ணுறது, வெள்ளிக்கிழமையில் மாரியம்மன் ஆலய வழிபாடு, புத்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது, இதை மாதிரி எல்லாமே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யும் பொழுது நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். திருமண தடைகள் எல்லாமே நமக்கு விலகும். சனிக்கிழமை 7வது நாள். இந்த சனிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆசை நமக்கு நிறைய ஆயுள் இருக்கணும்னு. சில பேருக்கு அகால மரணங்கள் ஏற்படும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறதோ இல்லை ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்பு வந்து இறந்து போகிறதோ, இப்படி அகால மரணங்கள் வருவதற்கு வந்து இந்த சனிக்கிழமையில் நம்ம வழிபாடு, சனி பகவானுக்கும் யமதர்மனுக்கும் வழிபாடு செய்தால் நமக்கு நல்ல நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கும். ரெண்டாவது, இந்த சனிக்கிழமையில் நம்ம சனி ஹோரையில் சனி பகவானை வணங்கும் பொழுது வேலை விஷயத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது.
இப்போ வேலையே கிடைக்காம இருக்கலாம், இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பளமே வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கு இல்லையா? வேலை பண்ணுறதுல வியாபாரம் பண்ணுவோம், பணத்தை முதலீடு போட்டு தொழிலெலாம் நமக்கு செய்வோம், எல்லா விதத்துலேயுமே நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இந்த வேலைகள் எல்லாம் நமக்கு நன்றாக கிடைப்பதற்கும் சனிக்கிழமையில சனி பகவானினுடைய ஒரு அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அன்னைக்கு சனிக்கிழமையில நம்ம காலையில பார்த்தீங்கன்னா 9 to 10 யமகண்டம் இருக்கும். இந்த சனிக்கிழமை யமகண்டம் நேரத்துல பிள்ளையாருக்கு போய் நம்ம விளக்கேற்றுறதோ இல்லை தேங்காய் உடைக்கிறது, செதற்காய் உடைச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நல்ல ஆயுள் நீடிச்சிருக்கும், உடல் ஆரோக்கியம். ரொம்ப ஒரு ஐசியூவில் இருக்காங்க, இல்லை ரொம்ப ஒரு கேன்சரில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை அந்த யமகண்ட நேரம் காலையில் 9 to 10 விநாயகர் கோவிலில் போய் தீபம் போடுறதோ இல்லை செதற்காய் உடைக்கிறதோ இல்லை பிரார்த்தனைகள் செய்கிறதோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சனி பகவான் கொடுப்பாரு. அதனால் நம்ம நவகிரகத்திற்கும் போய் சனி பகவானுக்கு அந்த டைமில் விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா விநாயகர் ஆலயத்தில் போய் ஏற்றலாம். இந்த 7 நாட்களுமே நம்ம ஒவ்வொரு நாட்களும் சூரிய பகவானினுடைய தலைமையாக வைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை வரைக்கும் நமக்கு உறவுகளுக்கும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கிழமைகள்ல எதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூட நீங்க ஞாயிற்றுக்கிழமையில போய் சூரிய பகவானை வணங்குனீங்கன்னா அரசு உத்தியோகம் நமக்கு கிடைக்கும். ஒரு பெரிய அரசியல்வாதியா நான் வரணும், எனக்கு அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவி வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போய் நீங்க நவகிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு அரசியல் பதவியோ இல்லை அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியோ நமக்கு கிடைக்கும். ஜாதகத்திலையும் உங்களுக்கு செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு வியாழக்கிழமையில குரு பகவானை போய் வணங்கும் பொழுது நமக்கு ஒரு கடன் பிரச்சனை தீர்றது, இல்லை வாழ்க்கையில எனக்கு செல்வ செழிப்போட இருக்கணும், வீடு வாகனம் இந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும் அப்படின்னா குரு வாரத்துல நீங்க குரு பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யலாம். இப்படி ஒவ்வொரு நாட்களுமே இந்த கிரகங்களினுடைய வழிபாட்டை அந்த கிழமைகளில் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கிழமைகள்ல இந்த ஹோரைகள் கிரகங்களை வழிபாடு செய்தால் நமக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே வரும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. என்ன நேயர்களே, ஒவ்வொரு கிழமையிலேயும் என்னென்ன செய்யலாம், எப்படி நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். GKNM Hospital, Coimbator's trusted cancer care center for adult and pediatrics.